உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் வாஸ்து சாம்ராட் புலவர் நவமணி சண்முகவேல் பேசுகிறேன். இன்றைய காணொளியில் என்ன பார்க்கிறோம் என்றால், எனக்கு அடிக்கடி தொலைபேசியில் பலர் கேள்வி கேட்கிறார்கள். சார், என்னுடைய ஜென்ம நட்சத்திரம் இது, அப்படி என்றால் ராசி இது, அந்த ராசிப்படி தானே தலைவாயில் வைக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். வாஸ்து சாஸ்திரத்தில் ஆதி நூல்களில் அப்படி சொல்லப்படவில்லை. இதை முதலில் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக, வடக்கே வீதி ஒரு மனை வாங்குகிறீர்கள், ஒரு பிளாட் வாங்குகிறீங்க. உங்களுக்கு புனர்பூச நட்சத்திரம். ஒரு ஜோதிடரிடம் போய் காட்டுகிறீர்கள், ஐயா வடக்கு பார்த்த நிலம் வாங்கியிருக்கிறேன் என்று சொன்னால், அவர் சொல்லக்கூடிய முதல் பதில் என்ன என்றால், உங்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி, எனவே வடக்கே வாசல் வைக்கக்கூடாது. அப்படின்னா எப்படியா, மேற்க தான் வைக்கணும் என்று சொல்லுகிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அவர் பேச்சை கேட்டு மேற்கே வைத்தால் அது மிகப்பெரிய வாஸ்து குற்றமாக வருகிறது. எப்படி என்றால், தலைவாயில் எந்த திசையை பார்த்து இருக்க வேண்டும் என்றால், வீதி எந்த திசையில் இருக்கிறதோ அதை பார்த்து தான் இருக்க வேண்டும். ஆனால் வடக்கு வீதி இருந்து வடக்கிலிருந்து உள்ள நீங்கள் அந்த பகுதியிலிருந்து நுழைந்து வீட்டை சுற்றி மேற்கிலே தலைவாயிலுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்தால் அது மனைமுறிவு என்று பெயர். மனைமுறிவு என்ற ஒரு குற்றம் வரும். எனவே தான் அப்படி வைக்கக்கூடாது. அப்படி என்றால் நட்சத்திரப்படி நம்ம வைக்கக்கூடாதா என்றால் வைக்கலாம். ஆனால் நட்சத்திரப்படி வைக்கிறேன் என்று சொல்லி அந்த மனை முறிவு, வீதி முறிவு என்று சொல்லக்கூடிய ஒரு குற்றத்தில் ஆளாகிவிட வேண்டாம். சிலர் தெற்கு வாங்கியிருப்பாங்க. தெற்க கேட் இருக்கும், மெயின் கேட் இருக்கும். அந்த மெயின் கேட்டை, அதாவது காம்பவுண்டு கேட்டை திறந்துக்கிட்டு உள்ளே போய் வீட்டை சுற்றி கிழக்க தலைவாசல் வச்சுருப்பாங்க. இது தவறு. சிலர் மேற்க வாங்கியிருப்பாங்க. மேற்க தலைவாயில் வைங்க, எந்த தவறும் வராது. ஆனால் மேற்க சின்ன கேட்டில் நுழைஞ்சு வடக்க தலைவாயில் வச்சுருப்பாங்க. அங்கே வீதி இருக்காது. உங்களுக்கு மனைமுறிவு, வீதி முறிவு குற்றம் வரும். எனவே வாஸ்து சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், உங்கள் தலைவாயிலுக்கு நேராக வீதி இருக்கணும். நேரானா நேராக இருக்கக்கூடாது, குறுக்காக இருக்கணும். நேராக இருந்தால் அது தெருக்குத்து. எனவே அது தெருக்குத்துங்கிற தலைப்பில் நான் மீண்டும் பேசுகிறேன். நேராக இருக்கக்கூடாது, படுக்கை வசமாக இருக்கணும் தெரு. அப்படி இருக்கிற அந்த அமைப்பு நீங்கள் வைத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வடக்கு வீதி இருந்து நீங்கள் கிழக்கு வச்சாலும் சரி, கிழக்கு வீதி இருந்து தெற்கு வச்சாலும் சரி, தெற்கு வீதி இருந்து மேற்கு வைத்தாலும் சரி, நிச்சயமாக வாஸ்து குற்றம். நீங்கள் என்னதான் வாஸ்து பார்த்து வீடு கட்டினாலும் தலைவாயில் தான் முக்கியம். அந்த தலைவாயில் மனைமுறிவு, வீதி முறிவு இல்லாமல் கட்டுங்க. வீதி முறிவு இல்லாமல் கட்டி உங்கள் வீதியை, உங்கள் விதியை வளப்படுத்துங்கள் என்று வாழ்த்தி உங்களிடமிருந்து நிறைவேறுகிறேன். கருத்துக்களை எழுதுங்கள். நன்றி, வணக்கம்.